இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? நம்ம வந்து வேக் ஃபிட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, லெட்ஸ் லேர்ன் எ ஸ்கில் டுடே. அசம்பிளி இஸ் எ ஃபன் டாஸ்க். யூ வில் நோ அபவுட் யுவர் ப்ராடக்ட். தேங்க்யூ. ஓகே, இன்னோவேட்டிவான கோட்ஸ் போட்டிருக்காங்க. நம்மளே அசம்பிள் பண்ணுற வைக்கிறதுக்கு இது ஒரு இன்னோவேட்டிவான கோட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாமா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அப்பர் பாடி வந்து தனியாக வந்திருக்கு. ஹெட்ரெஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து இது சீட் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு தனியாக வந்திருக்கு. ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இது கூட வந்து ஸோ இங்கே வீல் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, அதாவது இதை டேக் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து லெக் ரெஸ்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த கீழே சீட்டுக்கு கீழே வர ராடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் கொடுத்துருக்காங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு. ஸோ இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்க்கு வந்து இந்த இதில் வந்து எதுவுமே கொடுக்கல. அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கியூஆர் கோட் கொடுத்து இதை ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணால் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்த்து எப்படி இப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years வாரண்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ வீல் சேருக்கு தனியாக எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற ஸ்டெப்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுற ஸ்டெப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சேர்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாமா? ஸோ இந்த கியூஆர் கோட்டுக்குள்ள நான் இதை ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் பண்ணால் பார்த்தீங்கன்னா யூடியூப் பேஜுக்கு வந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ யூடியூப்பில் தான் இவங்க இந்த வீடியோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த வீல் வந்துடுச்சு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீல் எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வீல்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து வீல் பார்ட் வந்து பண்ண வேண்டாம் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இது எப்படி திருப்பி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ராட் இருக்குல்ல, இந்த ராடில் வந்து இந்த ஒயிட் கலர் நாப் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ பேஸ்மெண்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சேரை வந்து இப்படி வச்சுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேரை வந்து இப்படி வச்சுக்கிறாங்க. இதை செட் பண்ண போகிறோம். அவங்க ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னென்னு கேச்சு கழட்ட போகிறோம். ஸோ இந்த 3மே நம்ம கழட்டியாச்சு. இப்போது இந்த இது பிரிக்க போகிறோம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் இங்கே உறிஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள் பெயிண்ட் வந்து உறிஞ்சிருக்கு. பட் வந்து இது லோவஸ்ட் பார்ட், அதாவது நம்மளுக்கு இடன் பார்ட்னால நான் வந்து ஓகே கன்சிடர் பண்ணலாம். பட் பெயிண்ட்டை வந்து இங்கே உறிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வச்சு ஓகே, அதாவது இது பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ இந்த ஓட்டக்குள்ள இந்த அடிப்பகுதியில் இதை கொடுக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அடிப்பகுதியில் இப்படி போகணும், இப்படி உள்ள செட் ஆகணும். ஸோ இந்த பார்ட் வந்து இந்த ஓட்டைக்குள்ளே இப்படி போகணும். இந்த ஓட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி போகணும்.
இப்படி போனதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்க இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து போடணும். ஃபஸ்ட்டு எல்லா ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் பண்ணுறதுக்கு பதிலாக பெஸ்ட்டு வே வந்து என்னென்னா, நீங்கள் எல்லா ஸ்க்ரூவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க கையிலேயே. அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அது டைட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. கையில் டைட் பண்ணிட்டு இந்த 5 mm எல்என்கி வச்சுக்கணும். 5 mm எல்என்கி வச்சு இப்படி டைட் பண்ணுங்கள். லூஸாக இருக்கும் போது லாங் இதை டைட் பண்ணுங்கள். லாங் இதை வச்சு டைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக போகும். பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ஹெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட் ஹெட் வச்சு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பண்ணாதீங்க. ஒரு டைட் பாயிண்ட் ஒன்று வரும், இதோ இந்த மாதிரி அது வரைக்கும் வச்சா போதும். அதுக்கு மேலே டைட் பண்ணால் உங்களுக்கு அந்த டென்ஷனில் வந்து அது பிரேக் ஆகிடும். ஸோ இப்படி டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே அந்த வீலில் வந்து நம்ம உட்கார வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீல் வந்துடுச்சா, இந்த வீலில் இப்போ இந்த சேர் எடுத்து அப்படியே உட்கார வைக்க போகிறோம். சேர் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட சேர் ரெடி. இப்போது நம்ம லெக் ரெஸ்ட் வந்து இது பண்ணலாம். லெக் ரெஸ்ட் வந்து இப்படி எடுப்போம். அதே மாதிரி லெக் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போல்ட் இருக்குது. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்து 5 mm எல்என்கி பத்தலை. ஸோ இது என்ன எத்தனை mm? 4 mm எல்என்கி யூஸ் பண்ணுறோம். இந்த இது இருக்குல்ல, ஸோ இதுதான் அந்த சீட்டு. இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இது அடியில் இப்படி வச்சு இப்படி போட்டுருங்க. ஓகே, இது போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே எடுத்திங்கன்னா சிம்பிள். இதுதான் வந்து லெக் ரெஸ்ட். ஓகே ஏங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போடும்போது இப்படி போட்டு உட்காந்துக்கணும். எடுக்கும் போது இப்படி எடுத்து போட்டு இடத்துல. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆம்ரெஸ்ட்டை எல்லா டைரெக்ஷனும் திருப்பிக்கலாம். அப்பு டவுனு எல்லாமே ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள். நீங்கள் உங்களுக்கு நெக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் வச்சுக்கலாம். அப்புறம் சீட்டும் பார்த்தீங்கன்னா மூவபிள் சீட்டு. இது நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். அவ்வளோதான். நீங்கள் இதுக்கப்புறம் சீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வேணும்னா இப்படி தூக்கிக்கலாம். இப்படி அழகாக வச்சு இப்படி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் இது ஹேண்ட் ரெஸ்ட் வேணும்னா இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இது அட்ஜஸ்டபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே உங்களுக்கு நெக்கு வேணுன்னா இப்படி வச்சுக்கலாம், தலையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி வேணுனாலும் வச்சுக்கலாம். இந்த சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடபிள் சீட் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பு டவுனு அப்படி இந்த மாதிரி லைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சீட்டை கூட முன்னாடி பின்னாடி ஸ்லைட் பண்ணிக்கலாம்.